பண்ணுறேன். ஸோ மார்ஜின்ஸ் ஆர் நத்திங் பட் நம்ம லைன் கூடவே ரயில்வே ட்ராக் மாதிரி போகிற 2 லைன்ஸ் வந்து நம்ம லைனுக்கு மேலே போகுது, இன்னொரு லைன் வந்து நம்ம லைனுக்கு கீழே போகுது. ஓகே, ஸோ இந்த மேலே போகிற லைனோட ஈக்குவேஷனை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா WT x + B = 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். முன்னாடி =0 இருந்தது நார்மலான ஈக்குவேஷனில், லைன் ஈக்குவேஷனில். இங்கே =1ன்னு கொடுக்குறேன். ஸோ லைன்லேருந்து ஒரு அடி தூரத்தில் 1 ஸ்டெப் மேலே வந்துட்டு இந்த அப்பர் மார்ஜின் வந்து இருக்குது. எனக்கு கீழே இருக்க மார்ஜின் அதோட ஈக்குவேஷன் எப்படி எடுத்துக்கிறேன்னா WT x + B = -1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். நம்ம லைன்லேருந்து 1 ஸ்டெப் பேக்வேர்டில் வந்துட்டு இந்த லோயர் மார்ஜின் இருக்குது. அப்படி மார்ஜின் டிஸ்டன்ஸ் ஷுட் பி மேக்ஸிமம். இந்த 2 லைனுக்கும் நடுவில் இருக்க அந்த இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணும். அப்போ பண்ணேன்னா இந்த 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இது 2த்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இது 2த்துக்கும் நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் இஸ் given by 2/W டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ என்னோட வேலை இதை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும்.